10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிறப்பு குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிறப்பு குழு அமைத்து உச்சநீதிமன்றம் நேரடியாக அதனை கண்காணிக்கும் என்று தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை தமிழக காவல்துறை முறையாக கையாளவில்லை என்பதனை சுட்டிக்காட்டிதான் உயர்நீதிமன்றம் இதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. ஆனால் தமிழக அரசு இதனை நேரடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்காமல் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கடுமையான ஒரு அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக காவல்துறையினுடைய தவறுகளுக்கு தமிழக அரசு துணை போகிறதா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு அரசியல் கட்சிகள் எழுப்பியிருந்தன. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த தினம் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் பல்வேறு காட்டமான கருத்துக்களை தமிழக அரசை நோக்கி முன்வைத்திருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வழக்கை டிஐஜி சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் அதற்கான அந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்பத்குமாருக்கு 75,000 ரூபாய் செலவை தமிழக அரசு தான் வழங்க வேண்டும், இந்த வழக்கு தொடர்பான செலவை தமிழக அரசு தான் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த டிஐஜி சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை நேரடியாக உச்சநீதிமன்றமே கண்காணிக்கும் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த குழுவில் தமிழ்நாடு கேடரை சேர்ந்த ஆனால் தமிழ்நாட்டை சாராத 2 பெண் IPS அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அவர்கள் தமிழ்நாட்டு கேடரை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், ஆனால் தமிழ்நாட்டை சாராதவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விவரத்தை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை டிஐஜி சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையிலான இந்த சிறப்பு புலனாய்வு குழுதான் இனி முதல் கொண்டு விசாரிக்கும். இந்த விசாரணையில் 2 தமிழக IAS அதிகாரிகள், அதாவது தமிழ்நாட்டை சாராத தமிழ்நாட்டு கேடரை சேர்ந்த 2 IAS அதிகாரிகள் இடம்பெற வேண்டும். இந்த புலனாய்வை முழுமையாக உச்சநீதிமன்றம் நேரடியாக தங்களுடைய கண்காணிப்பில் வைத்திருக்கும் என்ற ஒரு கருத்தை தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு மற்றும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமியினுடைய வழக்கில் ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவருடைய பெற்றோர்களும் தற்போது காத்திருக்கின்றனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.